ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் யாரெல்லாம் மீம் கண்டென்ட் போடுறீங்களோ உங்களுக்கு வந்து யூடியூப்பில் மானிட்டேஷனே தரமாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலும் சரி, இல்லை டெய்லி எத்தனை வீடியோ போட்டாலும் சரி, உங்களுக்கு யூடியூப்பில் மானிட்டேஷனே கிடைக்காது. இது எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுக்கு தரவே மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் மீம் கண்டென்ட். அதாவது மேலே ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ, இல்லை யூடியூப்பில் இருக்கிற அதர் வீடியோ கூட இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டெக்ஸ்ட் இல்லை கமெண்ட்டு கூட இருக்கலாம். அது மேலே இருக்கும். கீழே வந்து ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி, இந்த சிரிக்கிற மாதிரி, இந்த மாதிரி வச்சுருப்பீங்க. இதில் அந்த வீடியோ பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவரோட சொந்த ரியாக்ஷன் இருக்காது. அவர் வாய்ஸ் ஓவரும் கொடுத்துருக்க மாட்டார். அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு சிரிக்கிற மாதிரி, இந்த மாதிரி மட்டும் தான் இருக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் மீம் கண்டென்ட் போடுறீங்களோ உங்கள் யாருக்குமே இந்த யூடியூப்பில் வந்து மானிட்டேஷனை கொடுக்க மாட்டாங்க. ஆமாங்க, இது தான் உண்மை. இதை வந்து யாருமே யூடியூப்பில் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ மட்டும் போடவே கூடாது யூடியூப்பில். நீங்கள் எவ்வளோ நாளாலும் உங்களுக்கு மானிட்டேஷனே கிடைக்காது. எதனால் யூடியூப் இந்த மாதிரி சேனலுக்கு மானிட்டேஷன் தரமாட்டாங்க? அப்போ எப்படி இருந்தால் யூடியூப் வந்து மானிட்டேஷன் கொடுப்பாங்க? இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அது எப்படி இருக்கணும் உங்கள் சேனல் அப்படின்றதும், நீங்கள் எப்படி அதை சேஞ்ச் பண்ணி மானிட்டேஷன் வாங்குறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருக்கீங்க, அதுவும் மீம் கண்டென்ட்லாம் நிறைய போகிறீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் சம்மந்தமாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போதைக்கு யூடியூப்பில் என்ன மானிட்டேஷன் ரூல்ஸ் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். எதனால்னா, இதுவே நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கன்னா, அப்போ மானிட்டேஷன் ரூல்ஸ், அதாவது இந்த மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு நான் மானிட்டேஷன் கொடுத்துருவோம் அப்படின்னு யூடியூப் வந்து சில ரூல்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ 2025 எல்லாமே மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் இப்போ நீங்கள் ஒரு சேனல் கிரியேட் பண்ணிட்டீங்க, இல்லை இன்னும் நீங்கள் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணலை அப்படின்னா, இப்போ என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக மானிட்டேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் ஆல்ரெடி இருக்கிற சேனல்ஸை பார்த்து அவங்க மானிட்டேஷன் வாங்கிட்டு இருக்காங்க, அதனால் நம்மளும் அதே மாதிரி வீடியோ போட்டு நம்ம அப்ளை பண்ண நம்மளுக்கு கிடச்சிரும், அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு அப்ளை பண்ண போனால் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்காம போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் தான் வரும். ஓகேங்களா? எதனால்னா, இப்போதைக்கு என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம வீடியோ போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம சேனலில் இப்போதைக்கு என்ன மானிட்டேஷன் ரூல்ஸ் இருக்குது, அதாவது 2025 என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு லாங் வீடியோக்கு தனியாக, ஷார்ட்ஸ் வீடியோக்கு தனியாக 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யூடியூப் எதுக்காக இந்த மீம் ரியாக்ஷன் சேனல்லாம் மானிட்டேஷன் தரமாட்டாங்க அதை பற்றி பார்க்கலாம். யூடியூப் எப்படி இருந்தால் மானிட்டேஷன் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொந்தமான ஒரிஜினல் கண்டென்ட் ஏதாவது அதில் இருக்கணும். ஒரிஜினல் கண்டென்ட் யூடியூப் எதை சொல்கிறாங்கன்னா, உங்கள் சொந்த ஃபேஸாக இருக்கலாம், இல்லை சொந்த வாய்ஸாக இருக்கலாம். இது 2த்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்கள் வீடியோவில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் மானிட்டேஷன் கிடைக்கும். அப்போ நீங்கள் யூடியூப்பில் எந்த மாதிரி வீடியோ வேணும் போடுறவங்களா இருக்கலாம், அதாவது காமெடி சேனல்ஸாக இருக்கலாம், இல்லை கிரிக்கெட், ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி சேனல்ஸாக இருக்கலாம், இல்லை என்டர்டைன்மெண்ட் சேனல் வேறு மாதிரி இருக்கலாம், மூவி ரியாக்ஷன், இல்லை டெக் சேனலாக இருக்கலாம், இல்லை குக்கிங் சேனலாக இருக்கலாம். இந்த மாதிரி என்ன கேட்டகரியில் வேணால் உங்கள் சேனல் வரலாம். ஆனால் அதில் நீங்கள் போடுற வீடியோவில் வந்து உங்கள் ஃபேஸை காட்டி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும். இல்லை ப்ரோ, ப்ரைவசி ப்ராப்ளம், இல்லை ஃபேஸ்லாம் காட்ட முடியாது அப்படின்னா உங்கள் சொந்த வாய்ஸை கொடுத்தாச்சு நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? வாய்ஸ் ஓவர் கொடுத்து பேக்ரவுண்டில் பேசியிருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கணும். இந்த 2 விஷயத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு சொந்தமான ஒரு விஷயம், இந்த வாய்ஸ் இல்லைன்னா ஃபேஸ் கண்டிப்பாக உங்களோட வீடியோவில் இருந்தால் மட்டும்தான் அது உங்களுடைய சொந்த கண்டென்ட். அப்படி இல்லாத எல்லா கண்டென்ட்டுமே ரீயூஸ்டு கண்டென்ட் தான். ரீயூஸ்டு கண்டென்ட்னா என்னென்னா, ஆல்ரெடி ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கண்டென்ட்டையும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதான் ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏற்கனவே உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு கண்டென்ட்டையே, வீடியோவையே திரும்பவும் நீங்கள் வந்து உபயோகப்படுத்திருக்கீங்க, அதான் மீனிங். ஓகேங்களா? நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், ப்ரோ நான் எடிட் பண்ணியிருக்கிறேன் ப்ரோ, டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன் ப்ரோ, நான் வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சு இந்த சிரிக்கிற மாதிரி இதெல்லாம் மீம் டெம்ப்ளேட்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன் ப்ரோ, அது மாதிரி நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே ரீயூஸ்டு கண்டென்ட் தான். உங்களுடைய சொந்த கண்டென்ட்டாக வராது. அந்த வீடியோவில் உங்களோட சொந்த வாய்ஸ் இருக்கணும், இல்லை ஃபேஸை காட்டி நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கணும். இது 2த்தில் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் அது உங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட். அப்படி இல்லாத எல்லா விஷயமே வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் தான். இப்போ நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுட்டு இருக்கும் எதனால் இந்த மீம் ரியாக்ஷன் சேனல்லாம் வந்து யூடியூப்பில் மானிட்டேஷன் கிடைக்காதுன்னு. எதனால்னா, அவங்க வந்து அவங்களோட சொந்த வாய்ஸும் யூஸ் பண்ணலை, அவங்க ஃபேஸையும் காட்டலை. அப்படி இல்லாமல் வேறு ஒருத்தவங்க யூடியூப்பில் போட்ட வீடியோவோ, இல்லை இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் போட்ட மற்றவங்களோட வீடியோவோ எடுத்துகிட்டு வந்து அதை மேலே வச்சுட்டு கீழே வந்து ரியாக்ஷன் சிரிக்கிற மாதிரி, இல்லை அழுகிற மாதிரி, இல்லை கமெண்ட்டில் ரீப்ளை கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரி போடுறாங்க. இதில் அவங்களோட சொந்த எடிட்டிங் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஃபேஸோ இல்லை வாய்ஸ் ஓவரோ இல்லை. ஓகேங்களா? யூடியூப் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. அது இல்லாதனால இது எல்லாமே ரீயூஸ்டு கண்டென்ட் தான். சில பேருக்கு இந்த டவுட் கூட வரலாம், ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய பேர் வீடியோ போடுறாங்களே ப்ரோ, அவங்களுக்குலாம் ஆட்ஸ் ப்ளே ஆகுது, அவங்களாம் எப்படி மானிட்டேஷன் கிடச்சிது அப்படின்னு டவுட் இருக்கலாம். அவங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மானிட்டேஷனே கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்காது. இன்னும் சில பேருக்கு கிடச்சிருக்கலாம். அது எதனாலன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்பில் எல்லா வீடியோக்கும் ஆட்ஸ் ப்ளே ஆகுங்க.
அதனால வந்து நீங்க வந்து ஆட்ஸ் ப்ளே ஆகுறது எல்லாமே வந்து மானிடைசேஷன் கிடைச்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. நீங்க மானிடைசேஷனே வாங்கலாம் கூட உங்க வீடியோல ஆட்ஸ் ப்ளே ஆகும். அந்த ரெவென்யூ வந்து யூடியூப் போயிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால அத வச்சு மட்டும் முடிவு பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஒரு சேனல் மானிடைசேஷன் வாங்கிட்டாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவங்க அந்த லைக், கமெண்ட் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் வரும். அதாவது தேங்க்ஸ்ன்ற பட்டன் வரும். அது கூடயே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, பக்கத்துல வந்து ஜாயின் பட்டன் காட்டும். ஓகேங்களா? மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ற அந்த பட்டன் காட்டும். இந்த 2 விஷயமும் ஒரு வீடியோல வந்தா மட்டும் தான், அந்த சேனல் மானிடைசேஷன் வாங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆட்ஸ் வரதுனால மட்டும் அவங்க மானிடைசேஷன் வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதனால ஆட்ஸ் வருது, மானிடைசேஷன் வாங்கிட்டாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அடுத்து வந்து சில பேருக்கு மானிடைசேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, அது எதனாலனா, ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க இந்த மாரி வீடியோ போட்டு YouTubeல மானிடைசேஷன் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி வீடியோ போட்டிருப்பாங்கன்னா, அவங்க சொந்த ஃபேஸ காட்டியோ, இல்ல வாய்ஸ் ஓவர் குடுத்தோ ஏதாவது ஒரு வீடியோ போட்டு மானிடைசேஷன் வாங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கன்டென்ட் போடுறது, வியூஸே வரலையே அப்படின்றதுனால, இந்த மாதிரி கன்டென்ட்க்கு மாறியிருப்பாங்க. அப்போ என்ன ப்ரோ மானிடைசேஷன் வாங்குனதுக்கப்புறம் இந்த மாரி வீடியோலாம் போடலாமா? அப்போ யூடியூப் கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாள் வரையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அவங்க அமைதியா தான் இருப்பாங்க. யூடியூப் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. நீங்களும் பணம் சம்பாதிக்க அப்படியே தான் விடுவாங்க. ஆனா, என்னைக்காவது ஒரு நாள் வீடியோ நல்லா ட்ரெண்டிங்கில போம்போது, அவங்க கண்டுபிடிச்சு இந்த மாரி ரிவ்யூஸ்டு கன்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மானிடைசேஷன் வந்து கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாரி நெறைய பேருக்கு நடக்குது. நெறைய பேர் வந்து நமக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மானிடைசேஷன் கேன்சல் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு போய் செக் பண்ணி பார்த்தா, அதுக்கப்புறம் அவங்க சொந்த வாய்ஸோ இல்ல ஃபேஸோ இல்லாம வீடியோ போட்டு ரிவ்யூஸ்டு கன்டென்ட் போட்டிருக்காங்க. அதனால மானிடைசேஷன் கேன்சல் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா? அதனால வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. இப்போ நான் சொல்றேன் பாருங்க, வாய்ஸ் இருக்கணும், ஃபேஸ் இருக்கணும். இது 2த்துல ஏதாவது ஒரு விஷயம் உங்க வீடியோல இருந்தா மட்டும் தான் YouTubeல மானிடைசேஷன் கிடைக்கும். இது இல்லாத எந்த வீடியோக்குமே கிடைக்காதுங்க. அத மட்டும் நல்லா கிளியரா புரிஞ்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து வந்து இந்த சேனல்ல எப்படி மானிடைசேஷன் வாங்க வைக்கலாம்? என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணா ஈஸியா மானிடைசேஷன் கிடைக்கும்? அத பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த சேனல் அப்படியே எடுத்து போய் மானிடைசேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரீயூஸ்டு கன்டென்ட் அப்படின்னு சொல்லி தான் மானிடைசேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு மானிடைசேஷன் இந்த மாரி கிடைக்காம ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா, அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனல்ல வீடியோ நெறைய போட்டுருக்கோம். அது லிங்க் கீழ தரேன். அப்பீல் பண்ற ஆப்ஷன் இருக்குது. அப்ளை பண்ற ஆப்ஷன் இருக்கு. அது 2த்தையும் எப்படி யூஸ் பண்ணணும்னு அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். அத வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த மாரி மீம் கன்டென்ட் போடுற சேனல் வந்து அடுத்து என்ன மாரி சேஞ்சஸ் பண்ணணும்? எப்படி வந்து மானிடைசேஷன் வாங்கலாம்னு பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க இந்த மாரி வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணணும். உங்க வீடியோல சொந்த வாய்ஸோ இல்ல ஃபேஸ் ரியாக்ஷனோ இருக்கிற மாரி நீங்க வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணணும். இத தான் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணணும். என்ன கேட்டீங்கன்னா, இப்போ உடனே ஈஸியா கிடைக்கணும் ப்ரோ மானிடைசேஷன் 100% எந்த ப்ராப்ளம் இல்லாம ஈஸியா மானிடைசேஷன் கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க ஃபேஸ காட்டி வீடியோ போடுறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த மீம் டெம்ப்ளேட்டே பாருங்க. மேல வந்து ஒரு Instagram வீடியோ இருக்கு. இல்லனா YouTubeல ஆல்ரெடி இருக்கிற வீடியோ இருக்கு. கீழ வந்து ஒருத்தர் சிரிக்கிற மாரி அந்த ரியாக்ஷன் வருது. ஓகேங்களா? இந்த ரியாக்ஷன் வந்து நீங்க பண்ணலாம். நீங்க உட்காந்து உங்க ஃபேஸ காட்டி அந்த வீடியோ ஃபுல்லாவே ரியாக்ஷன் பண்ணலாம். அது நடுவுல வந்து ஏதாவது பேசுற மாரி, கமெண்ட் சொல்ற மாரி நீங்க பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு 100% மானிடைசேஷன் கிடைக்குங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ராபி சேனல்லாம் பார்ப்பீங்களா YouTubeல, அவரோட சேனலும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரியாக்ஷன் சேனல் தான். அவரு எப்படி பண்றாரு பாருங்க. அந்த மாரி நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணாலே உங்களுக்கு ஈஸியா மானிடைசேஷன் கிடைச்சிடும். அடுத்து செகண்ட் மெத்தடு, இல்ல ப்ரோ என்னால வந்து ஃபேஸ காட்டிலாம் போட முடியாது ப்ரோ. வாய்ஸ் வேணா குடுக்கலாம் ப்ரோ அப்படின்னீங்கன்னா, நீங்க வாய்ஸ் குடுத்து லாங் வீடியோ மட்டும் போடுங்க. ஷார்ட்ஸ் போடாதீங்க. ஏன்னா ஷார்ட்ஸ்ல வந்து இப்போ வாய்ஸ் ஓவர் இருந்தா மானிடைசேஷன் தரமாட்றாங்க. அதனால வந்து நீங்க லாங் வீடியோ மட்டும் ட்ரை பண்றது நல்லது. அப்படி நீங்க லாங் வீடியோ போட்டாலுமே எந்த விதமான வீடியோவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? வெறும் இமேஜஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஆனா இமேஜஸ் வச்சு நீங்க எப்படி ரியாக்ஷன் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. மூவி ரியாக்ஷன் அந்த மாரி கூட பண்ண ஆரம்பிக்கலாம். அது உங்க இஷ்டம் தான். ஓகேங்களா? நீங்க போடுற கன்டென்ட்ட பொறுத்து தான் இருக்கு. மீம் கன்டென்ட்ட எப்படி நீங்க ரியாக்ஷன் வந்து வாய்ஸ்லயே குடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபேஸ காட்டி போட்டீங்கன்னா, அதனால தான் 100% உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா வாய்ஸ் வச்சு பண்ணீங்கன்னா எப்படின்னு தெரியாது. வீடியோ மட்டும் யூஸ் பண்றாதீங்க. இப்ப வீடியோ யூஸ் பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குது. மானிடைசேஷன் தரமாட்றாங்க. ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். ஓகேங்களா? ரேரா கிளிப்பிங் யூஸ் பண்றவங்களுக்கு, யாருமே வீடியோ போடாத வீடியோவ யூஸ் பண்றவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆல்ரெடி YouTubeல நெறைய பேர் போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவ எடுத்து நான் ரியாக்ஷன் பண்றேன்னு பண்ணுவீங்க. அதுல உங்க ஃபேஸ காட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். இல்ல என்னால ஃபேஸ காட்ட முடியாது, வாய்ஸ் தான் குடுப்பேன்னா, அது டவுட்டு தான். ஓகேங்களா? நான் வந்து ஈஸியா எப்படி உங்களுக்கு மானிடைசேஷன் கிடைக்கும்னு மட்டும் தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? சில பேருக்கு இது பண்ணாலும் கிடைச்சிருக்கலாம். வாய்ஸ் குடுத்தாலும் கிடைச்சிருக்கலாம். ஆனா, அது அவங்க லக்குன்னு தான் சொல்ல முடியும். என்னால கன்ஃபார்மா எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் வந்து நான் வந்து ஃபேஸ காட்டி போடுங்க 100% கிடைக்கும்னு சொல்றேன். வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது நீங்க வெறும் இமேஜஸ் மட்டும் வச்சு வாய்ஸ் ஓவர் பண்றது தான் நல்லது. அப்பதான் வந்து மானிடைசேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே ப்ரோ. இப்போ வந்து எப்படி வீடியோ போடணும்னு சொல்லிட்டேன். ஆனா ஆல்ரெடி இருக்கிற வீடியோ என்ன பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. எல்லாத்தையும் டெலீட் தான் பண்ணணுமா அப்படின்னு நெறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். இப்போ நான் சொல்ல போறத நல்லா கவனிச்சுங்க. இப்போ YouTubeல நீங்க போட்டிருக்க வீடியோ எல்லாமே ரீயூஸ்டு கன்டென்ட் வீடியோ தான். அத மொத்தமா டெலீட் பண்ணிட்டு தான் நம்ம புதுசா வீடியோ போட்டு எலிஜிபிலிட்டி திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்கணும். வாட்ச் ஹவர்ஸ் திருப்பியும் கம்ப்ளீட் பண்ணணும். இல்ல ஷார்ட்ஸ் போடுறோம் ப்ரோ அப்படின்னா, ஷார்ட்ஸ் வியூஸ் திரும்பியும் சம்பாதிக்கணும். ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா சப்ஸ்கிரைபர் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஒரு வீடியோ நீங்க YouTubeல டெலீட் பண்றீங்க, இல்ல பிரைவேட் பண்றீங்கன்னா, அந்த வீடியோல வந்த வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே போயிடும். ஷார்ட்ஸ் வியூஸும் போயிடும். அதனால என்ன பண்ணணும்னா, திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து கொண்டு வர மாரி தான் ஆயிடும். ஆனா, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு மெத்தட் இப்போ ட்ரை பண்ணலாம். இந்த மெத்தட் ட்ரை பண்ண நெறைய பேருக்கு YouTubeல மானிடைசேஷன் வாங்கி குடுத்துருக்கேன். ஓகே. சப்ஸ்கிரைபருக்கு நெறைய பேர் வாங்கி குடுத்துருக்கேன்.
அந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா மட்டும் அடுத்ததாக வந்து எல்லா வீடியோவும் வந்து டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக இப்போ நான் சொன்ன மாதிரி வீடியோ போட்டு மானிட்டேஷன் வாங்க. ஓகேங்களா? அந்த மெத்தட் என்னென்னா, நல்லா கவனிச்சுங்க. இப்போ உங்கள் சேனல் எடுத்துங்க. அதில் நீங்கள் போட்டிருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள். அதில் எந்த வீடியோ உங்களுக்கு நல்ல வியூஸ் போயிருக்கோ ஒரு 5 வீடியோ வச்சுங்க. ஓகேங்களா? அந்த 5 வீடியோவில் தான் உங்கள் சேனலோட வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இல்லை ப்ரோ நான் ஷார்ட்ஸ் தான் போடுவேன் அப்படின்னா, ஷார்ட்ஸ் வியூஸ் வந்து எந்த 5 வீடியோவில் வந்திருக்கோ அந்த 5 வீடியோ எடுத்து வச்சுங்க. ஓகேங்களா? அந்த 5 வீடியோ மட்டும் வச்சுட்டு மீதி எல்லா வீடியோ ப்ரைவேட்டில் போட்டுருங்க. டெலீட் பண்ணாதீங்க. டெலீட் பண்ணால் உங்கள் சேனலோட வியூஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் வீடியோ போட்டிங்கன்னா சேனலோட வியூஸ் வந்து ட்ராப் ஆகும். அதனால் வீடியோ டெலீட் பண்ணாதீங்க. ப்ரைவேட்டில் போடுங்க. ப்ரைவேட்டில் போட்ட வீடியோவை எக்காரணத்தை கொண்டும் இதுக்கப்புறம் வந்து மானிட்டேஷன் கிடச்ச பிறகோ இல்லை இதுக்கப்புறமும் வந்து பப்ளிக் பண்ணவே கூடாது. இப்போ ப்ரைவேட் பண்ணுறது அப்படியே தான் இருக்கணும். இப்போ உங்கள் சேனலை பார்க்கும்போது வெறும் 5 வீடியோ மட்டும்தான் இருக்கணும். அதனால் வாட்ச் ஹவர்ஸ் வந்ததா இருக்கணும். ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஷார்ட்ஸ் போடுறவங்களா இருந்தால் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் வச்சுங்க 5 வீடியோ. அதனால் உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி வந்து கிராஸ் ஆன மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 20 to 30 வீடியோ போடணும். ஆனால் 20 கீழே மட்டும் வீடியோ போடாதீங்க. 20க்கு மேலே வீடியோ போடுற மாதிரி பார்த்துங்க. ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்து நான் போட போகிறேன் ப்ரோ அப்படின்றவங்க மேலே வந்து நீங்கள் என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ண போகிறீங்களோ, சரி என்ன மாதிரி வீடியோ போட போகிறீங்களோ, இன்ஸ்டாகிராம் வீடியோவோ இல்லை யூடியூப் இருக்கிற வீடியோ போட்டுட்டு கீழே வந்து நீங்கள் ரியாக்ஷன் பண்ணுங்கள். ஃபேஸை கட்டி ரியாக்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் ராபி சேனல் சொன்னல அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 20 வீடியோ போட்டுட்டு மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். 100% கிடைக்குங்க. இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் சொல்கிறேன். சப்போஸ் அதை வேறு ஏதாவது எல்லா வீடியோவிலும் நீங்கள் ஏதாவது ஃபேஸை காட்டல ஏதாவது ஒரு சைட்டில் தான் காட்டுறீங்க. அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அப்போ வேணால் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிடும். எலிஜிபிலிட்டி வந்து பழைய வீடியோலேருந்து வந்த மாதிரி இருக்கணும். புதுசாக ஒரு 20-25 வீடியோ போட்டிருக்கணும். அந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஃபேஸை காட்டி வீடியோ போட்டுருணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இல்லை ப்ரோ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட போகிறேன்னா நீங்கள் இமேஜஸ் வச்சு வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடலாம். அது உங்கள் இஷ்டம் தான். ஓகேங்களா? போட்டுட்டு நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ணுங்கள், கிடைக்கும். இப்போ உங்களுக்கு மானிட்டேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுற பட்டன் வந்திருந்தாலுமே நீங்கள் பண்ணாதீங்க. பண்ணாலும் ரீயூஸ்டு கண்டென்ட் தான் வரும். அதனால் வெயிட் பண்ணி நம்ம வந்து இந்த புது வீடியோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ உன் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது ப்ரோ, நான் அப்ளை பண்ணி தான் பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ரீயூஸ்டு கண்டென்ட் வரும். வந்ததுக்கப்புறம் 1 மாதம் டைம் கொடுப்பாங்க ரீஅப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே உங்கள் சேனல்லாம் எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேப்பில் நான் சொன்ன மாதிரி ஒரு 25 வீடியோ போடுங்க. போட்டுட்டு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக மானிட்டேஷன் கிடைக்குங்க. இந்த மெத்தட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் சொல்கிறேன். சில பேருக்கு வந்து கிடைக்காம போகலாம். அப்படி கிடைக்காம போச்சுன்னா உங்களுக்கு வேறு வழி கிடையாது. நீங்கள் எல்லா வீடியோவும் ப்ரைவேட்டில் போட்டுட்டு புதுசாக இந்த மாதிரி வீடியோ நான் சொன்ன மாதிரி ஃபேஸை காட்டியோ இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுத்து ரியாக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி ஏதாவது வீடியோ போட்டோ அதில் எலிஜிபிலிட்டியை கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் மானிட்டேஷன் வாங்க முடியும். உங்களுக்கு வேறு வழியே கிடையாது. அதனால் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைச்ச பிறகு திரும்பவும் வந்து பழைய மாதிரி வீடியோ போடக்கூடாது. அதாவது ரீயூசரி கண்டென்ட்டே எடுத்து போடக்கூடாது. போட்டிங்கன்னா கொஞ்ச நாள் நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? யூடியூப் கண்டுக்க மாட்டாங்க, நல்லா தான் போகும். ஆனால் திடீர்னு மானிட்டேஷனை கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது எப்போன்னு நமக்கே தெரியாது. ஓகேங்களா? அவங்க எப்போ வேணால் கேன்சல் பண்ணலாம். அதனால் வந்து அந்த மாதிரி ரீயூசரி கண்டென்ட் போடாமல் இதுக்கப்புறம் போட போகிற வீடியோ எல்லாமே நான் சொன்ன மாதிரி உங்கள் சொந்த வாய்ஸோ இல்லை ஃபேஸோ இருக்கிற மாதிரி வீடியோ போடணும். அப்படி போட்டால் மட்டும் தான் நம்மளால் நம்ம சேனல் லைஃப் லாங் கொண்டு போக முடியும். ஓகேங்களா? அது இல்லாமல் வீடியோ போட்டால் எப்போனா நடுவில் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. அதையும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன விஷயம் ஒரு அளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு சம்மந்தமான எல்லா வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ் பண்ணாங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ண வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ் பண்ண வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.